நிழலாய் வந்தாய் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் இல்லை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பர்ஃபெக்டாக இல்லையா அப்படிங்கிறது கேட்குற உங்களுக்கு தான் தெரியும், சொல்கிற என்னை விட. ஸோ நீங்கள் கேட்டுட்டு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள், உங்களோட ஃபீட்பேக். ஓகேவா? நேற்று வரைக்கும் நம்ம ஸ்டோரியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ, ஐ மீன் அனு என்ன ஃபீல் பண்ணாங்களோ தெரில, பட் அவங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி. இவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் பயப்படுறாங்க, ஏன் எதையும் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க பட் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் போல்ட்னஸ் இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களே, ஏன் 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 இப்படி ஏன் ஏன் ஏன்னு எத்தனை ஏன் இருந்தாலும் அவங்க நான் அவங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. இவங்க ஏன் அவங்களுக்காக இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆகிடுவாங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் நான் பிஃபோரை பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் என் கையில் எதுவுமே இல்லை. நான் சொல்கிறதுல தான் இருக்குது, நீங்கள் கேட்குறதுல தான் இருக்குது. அப்படியே கேட்டுட்டு ஃப்ளோவில் நம்ம மட்டும் போயிட்டுருப்போம். சரி, ஓகே. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிடுவாங்க, காலைல எந்திரிப்பாங்க. எந்திரிச்சாலும் மைண்டில் ஒரு 2 விதமான விஷயம் அவங்களுக்குள்ள. ஒன்று சின்ன கன்ஃபியூஷன், இன்னொன்று பெரிய தெளிவு. பெரிய தெளிவுங்கிறது, இனிமேல் வேதா என்னோட கண்ட்ரோல். அதாவது கண்ட்ரோல்னால் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, நான் அவங்கள சேஃபாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் இவங்களுக்கு. அவங்களுக்குள்ளே அவங்க வளர்த்துக்கிட்டாங்க, இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்குள்ளே அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. இன்னொன்று, அவள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ மேடம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மேடம் ஜி டிடெக்டிவ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அனு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சிலர்கிட்ட அந்த யங்ஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏஜில் இருக்கிற பொண்ணுங்க பையன்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேதாவா, அவங்க இஸ் வெரி போல்டு லேடி, இங்கே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க 6 இயர்ஸ் ஆச்சு, 5.5 இயர்ஸ் ஆக போகுது, 6 இயர்ஸ் ஆக போகுது. நான் அவங்கள மாதிரி இங்கே நான் பார்த்ததே இல்லை. அவங்க தனியாக அவங்க பையனை வளர்த்துக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு ஸ்டில் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு இருந்துகிட்ருக்காங்க. யாரையும் அவங்க எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அவங்களா போவாங்க, அவங்களா வருவாங்க. பெருசாக யாருக்கிட்டையும் பேசி நாங்கள் யாரும் பார்த்ததில்ல. ஆனால் அவங்க மோஸ்ட்லி சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் நாங்களாகவே போய் பேசினா கூட ஒரு வார்த்தை 2 வார்த்தை, என்ன மாதிரி ஒரே லைனில் நீங்கள் சொல்வீங்களே, ஒரே ஒன் வேர்டு ஆன்சர், அந்த மாதிரி ஒரே லைனில் அவங்க எஸ், நோ, ஆமாம், இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்படி தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி இருக்கா, எல்லோரும் கூட ஹாப்பியாக பேசலாமே, ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி என்கிட்ட இல்லையே, என்கிட்ட நல்லா பேசுகிறா, நல்லா சிரிக்கிறா, நல்லா தானே இருக்கா, இவங்க என்னடானா அவள் பேச மாட்டான்னு சொல்கிறாங்களே. சரி, ஓகே, அப்புறம் அடுத்த ஆளுக்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லார்கிட்டே இருந்தும் இந்த ஒரு ஆன்சர் மட்டும் சேமாக வரும். அவங்க யார்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க, அவங்க வருவாங்க போவாங்க, அவங்க பையன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்க சண்டேன்னா அவங்க பசங்களோட அவங்க 2 பேர் வெளில போவாங்க, வருவாங்க. யார் என்ன கேட்டாலும் பெருசாக எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. பெருசாக அவங்க சொந்த ஊர் எது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நாளாக இங்கே இருக்காங்க, அவங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்ததில்லை, நாங்கள் யாரும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்சதும் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபைனலாக அனுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்றுனா, இது அவங்க வாயால் இருந்தவங்க வந்து மட்டும்தான் அவங்க லைஃப்பில் என்ன நடக்கும்னு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. சரிடா விட்றா, பார்த்துக்கலாம், நாமளாக அவளான்ட்டு. இனிமேல் என்னுடைய டே டு டே என்னுடைய டியூட்டி என்னென்னா, அவளை ஃபாலோ பண்ணுறது, அவள் கூட நான் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது. எனக்கு இருக்கிற நான் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு பொருள் அப்படின்னா அது டைம். ஸோ அந்த டைமை நான் அவளுக்காக கொடுக்கணும் நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ இன்னையிலேருந்து இல்லை, இந்த நிமிஷத்தில் இருந்து நான் அவளுக்காக டைம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்காக நான் டெய்லியும் டைம் கொடுத்து அதுக்காக நான் பேச போகிறேன், அவள் கூட நான் பேச போகிறேன், ஏதாவது பேச போகிறேன், என்ன பேசுனே தெரியலையா, பரவாயில்ல, அவள் பக்கத்துலையாவது உக்காந்துட்ருக்க போகிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்க அடுத்த நாள்லேருந்து அவங்க பையன்கிட்டையும், அதாவது ஸ்ரீகிட்டையும் வேதாக்கிட்டையும் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களே ஆல்ரெடி இவங்க கூட அட்டாச் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுமே பார்த்ததும் ஹாய், ஹலோ, அப்புறம் இவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடும். 2 பேர் பேசிகிட்ருப்பாங்க.
அப்போ அடிக்கடி இந்த அந்த பையன் வந்து ரொம்ப சேட்டைக்கார பையன் இல்லையா? அடிக்கடி வெளில போலாம். "அம்மா என்ன அங்க கூட்டு போ, அம்மா இங்க கூட்டு போ, அம்மா அத பண்ணு." இந்த மாரி சொல்லிட்டு இருக்கிற பையன். ஸோ, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சண்டேஸ் எல்லாம் வெளில போவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு சண்டேல போம்போது வே அ வேதா இருந்துட்டு சொல்லுவாங்க, அ முன்னாடி அவங்க எப்பவுமே அந்த பார்க்கிங்கில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களோட காலனில இருக்கிற அந்த பார்க்கிங்கில தான் உட்காந்து மோஸ்ட்லி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கிற அந்த நேரம் எல்லாமே அனு வந்து வேதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கான என்ன ஒர்க் இருந்தாலும் அது செகண்டரி. அந்த நேரம் ஃபுல்லாவே அவங்க கூட பேசணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ, அவங்க அங்க உட்காந்துட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த மாரி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. ஸோ, அவங்க ஆஃபீஸ்ல நடந்தது, இவங்களோட ஒர்க் ஷெட்யூல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் நாளைக்கு வந்து இவங்க பிளான் போட்டிருப்பாங்க. சரி எங்கேயாச்சும் வெளில போலாம், மால் போலாம் அந்த மாரி பிளான் போட்டிருக்கும்போது, வேதா வந்து அனு கிட்ட கேட்பாங்க. "அனு, நாளைக்கு உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. இல்லையே வேதா, எனக்கு எதுவும் இல்லையே. நான் வெட்டி தான்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் என்னாச்சு?" "இல்ல, நாளைக்கு நாங்க 2 பேரும் வெளில போறோம். நீயும் வரியா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஓ! ஷூர், போலாமே." அப்படி சொல்லுவாங்க. "எங்கன்னு கூட கேட்க மாட்டியா?" அப்படி சொல்லுவாங்க. "எங்கேயா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு இங்க போர் அடிக்குது. ஸோ, நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ, ஓகே வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அ அவங்களும் அந்த பையனுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மால்ல சாப்பிட்டுட்டு, அப்படியே சுத்தி பார்த்துட்டு, பார்க் போயிட்டு, இப்படியே வீட்டுக்கு வருவாங்க. இந்த கேப்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நெறைய பேச ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமா அவங்களுக்குள்ள நான் அந்த பையனோட ஃப்யூச்சர் பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க ஃப்யூச்சர்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சுருவாங்க. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்க, தன்னோட பையன எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சதும், அனு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு அவங்க நல்லா க்ளோஸா பேச ஆரம்பிச்சதும், "ஆ, இது உங்க குழந்தை தானா?" அப்படின்னு கேட்டுருவாங்க. அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு, "ஏன் அப்படி கேட்குற?" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல, அ சும்மா கேட்டேன். உங்களுடைய குழந்தைன்னு சொல்றீங்க. இவங்களுடைய அப்பா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல அனு, நான் அத பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. சாரி, இட்ஸ் மை பர்சனல்." அப்படின்னு சொல்லிடுவாங்க. "ஓகே. சாரி, நான் ஏதாவது உன் மனச கஷ்டப்படுற மாரி பேசியிருந்தா சாரி." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க அந்த கேட்டதும் ஒரு மாதிரி அப்செட் ஆயி, "ஆ, ஸ்ரீ வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அனு இருந்துட்டு, "வேதா ப்ளீஸ் நான் சொல்றத கேளு." அப்படிம்பாங்க. அவங்க வந்து எதுவுமே கேட்காம போயிடுவாங்க. ஐயோ! நான் என்னடா இப்படி தப்பா கேட்டேன்? ஜஸ்ட் லைட்டா தானே கேட்டேன். எதுக்கும் ஸ்ட்ராங்கா கூட கேட்கலையே. லைட்டா கேட்கும்போதே அவ இப்படி போறா. ஸ்ட்ராங்கா கேட்டா என்ன நடக்குமோ தெரியல. சரி, ஓகே. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் அத தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிற? அவ லைஃப்ல என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டும். எதுவா வேணாலும் நடந்துட்டு போட்டும். எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். இது அவளோட குழந்தையா இருக்கட்டும், இல்ல தத்தெடுத்த குழந்தையா இருக்கட்டும், இல்ல வேற ஒருத்தர் குழந்தைய இவங்க வளர்க்குறதா கூட இருந்துட்டு போட்டும். ஸோ வாட்? இப்போ அவ லைஃப்ல யாரும் இல்ல. இல்லையா? அது உனக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுது. இருந்திருந்தா, நீ விசாரிச்ச அந்த நாள்ல எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல அவளுக்கு இந்த மாரி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். பட் இப்போ வரைக்கும் அவளுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு கூட இங்க யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவ சிங்கிளா தான் இருக்கா. ஸோ வாட்? நீ அவளுக்கு இருக்கணும், துணையா இருக்கணும்னு நீ நெனச்சிருக்க. அப்படி இருக்கும்போது அவளோட லைஃப்ல என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? யார் இருந்தா? யார் இல்ல? எப்படி என்னன்னு நீ ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற? ஏன்டி அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாமா தெரிஞ்சுக்கணும்? அவ முன்னாடி அவ லைஃப்ல பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்னமோ நடந்துட்டு போகுது. அது நமக்கு தேவையே இல்ல. இப்போ என்ன நடக்குது? நீ எப்படி இருக்க? அவ எப்படி இருக்கா? அது மட்டும் தான் உனக்கு முக்கியம். அத தவிர நீ எதையுமே யோசிக்கக் கூடாது. புரியுதா? அப்படின்னு அவங்க கண்ணாடிய பார்த்து, அவங்க ஃபேஸ பார்த்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க அனு. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன். ஓகே, புரிஞ்சுச்சு. இனிமேல் அவளுடைய பாஸ்ட்ட பத்தி பேசக்கூடாது. பாஸ்ட்ட பத்தி நெனைக்கவும் கூடாது. ஒரு வேளை அவளுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லட்டும். இல்லன்னா வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு, சரி, நாம இன்னையிலேருந்து அவ கூட ஃப்ரெண்டா இருப்போம். நாளைக்கு வேலையா அவகிட்ட சாரி கேட்கணும். புரியுதா? அனு, சாரி கேட்குற விஷயத்துல ப்ளீஸ் சொதப்பிடாத.
நீ தப்பு பண்ணியிருக்க. அதாவது அவளுக்கு பிடிக்காத விஷயமோ மேபி அதனால் அந்த வேர்டு கேட்குறதுனால அவளுக்கு பெயின் வந்திருக்குமோ என்னவோ. ஸோ அது பெயினான விஷயம்னு தெரிஞ்சும் தெரியாமலையோ நீ அந்த கொஷின் கேட்டுட்ட. அதனால அவங்களுக்கு பெயின் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீ ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தியிருக்க. அதனால் நீ கண்டிப்பாக சாரி கேட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கூட யோசிக்காத. நீ தப்பு பண்ணியிருக்க. நீ சாரி கேட்கணும். கரெக்டா? அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க கண்ணாடிய பார்த்து. அதுக்கப்புறமா அவங்களும் ஒரு தெளிவுக்கு வந்து, சரி ஓகே. நான் நாளைக்கு சாரி கேட்குறேன். நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு காலையில் எப்பயும் போல இவங்க ரெடி ஆகிட்டு அவங்க போகிற டைம் தெரியும் இல்லையா? ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் இந்த மணிக்கு போகிறேன், இந்த மணிக்கு வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கால்குலேஷன் பண்ணி இவங்க அவசர அவசரமாக போயிட்டு அங்கே நிற்பாங்க. ஹாய் வெதா, குட் மார்னிங் அப்படிம்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி தலை மட்டும் ஆட்டுவாங்க. பெருசா ரியாக்ஷன் குடுக்க மாட்டாங்க. ஐய்யய்யோ! நேத்து இவ்ளோ பெரிய விஷயமா நம்ம கேட்டோம். இவ சிரிக்க கூட மாட்டேங்கிறாளே! ம். இப்போ இவள சமாதானப்படுறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கும் போலயே! சரி பார்ப்போம். அனு, உனக்கே ஒரு டாஸ்க்கு. ம். பார்த்துருவானே! பார்த்துரலாம். டோன்ட் வொரி. அப்படின்ட்டு அந்த பையன வேனையெல்லாம் ஏத்தி விட்டுட்டு இவங்களும் கிளம்புவாங்க. அப்போ இருந்துட்டு இவங்க உடனே, ஏய் வேதா ப்ளீஸ் ஒன் செகண்ட். ஐ அம் ரியலி சாரி. நான் நேத்து ஏதோ சும்மா அப்படி கேட்டுட்டேனே தவிர, மத்தபடி நான் உன்ன பத்தி டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சது என்னமோ உண்மதான். பட் எனக்கு இப்போ அத பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். ஜஸ்ட் எனக்கு கூட கூட ஃப்ரெண்டா இருந்தா போதும்னு நான் 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 நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ உடனே இவங்க வந்துட்டு, "ஃபர்ஸ்ட்டு யார் நீ? நீ யாரு? நான் ஏன் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்? ஏதோ 2 நாள் பேசினேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட முடியுமா? நான் உன்கிட்ட பேசினது என் பையனுக்கு உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான். அவனுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். அவன் ஒவ்வொரு நாளுமே யார பத்தி இது நாள் வரைக்கும் பெருசா பேசினதே இல்ல. அவன் பேசின ஒரே பெர்சன் நீ தான். அவன் உன்ன பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சான். பால் விளையாட ஆரம்பிப்பாங்க. என் கூட நல்லா ஃப்ரெண்டா இருக்காங்க. ஜாலியா பேசுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவன்கிட்ட எந்த விஷயத்துல உன் கூட கனெக்ட் ஆனான்னு தெரியல. ஆனா, அவன் எப்பவுமே உன்ன பத்தி தான் வீட்ல பேசிட்டு இருக்கான். ஸ்டில் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தான். மார்னிங் கூட ஈவினிங் வந்ததும், இல்லன்னா நான் ஈவினிங் கண்டிப்பா நான் அணுவ பார்ப்பேன். என்னோட டியூட பார்ப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சாரி. அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். அந்த ஒரு ரீசனால எனக்கு உன் மேல கொஞ்சம் பாசம் இருந்தது உண்மதான். ரெஸ்பெக்ட் இருந்தது உண்மதான். அதுக்காக நீ கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்கும் என்கிட்ட ஆன்சர் சொல்ல முடியாது அனு அப்படின்னு சொல்லுவாங்க. வேதா ப்ளீஸ். எனக்கு புரியுது. நான் தான் தேவையில்லாம ஏதோ ஒரு கொஷின்ஸ் கேட்டேன். பட் ஐ அம் ஷூர் நான் நெக்ஸ்ட் டைம் எப்பவுமே இந்த மாரி உன் மனச கஷ்டப்படுத்துற மாரி எந்த விஷயமும் நான் செய்யவும் மாட்டேன். அண்ட் கேட்கவும் மாட்டேன். ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அனு, நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். நீ கிளம்பலையா? அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. கிளம்பிட்டேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உன்கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேப் புக் பண்ணி 2 பேரும் கார்ல போவாங்க. கார்ல போகும்போது அவங்க பையன பத்தி பேசிக்கிட்டு, அவங்களோட ஜாப் பத்தி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேதா வந்து என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அங்க ஏதோ சின்ன ஸ்கூல்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும், ஸ்கூல் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்கூல்ல ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் இல்லையா? அந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறதாகவும், அந்த ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சதும் பார்ட் டைமா ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒர்க் பண்ணுறதாகவும், அதுக்கப்புறம் 1 ஹவரு அவங்க எஜுகேஷனுக்காக கிளாஸ்க்கு போறதாவும் அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இதெல்லாமே அப்பப்போ நான் சொல்றேன். இப்போதைக்கு அவங்க வந்து அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த மாரி ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். அங்க வந்து எனக்கு 3:00 வரைக்கும் தான் இருக்கும். ஆஃப்டர் 3 டூ 3 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் அது முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட கிளாஸ்க்கு போயிட்டு என்னோட எஜுகேஷன் பார்த்துட்டுருக்கேன். எம்பிஏ சம்திங் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எம்பிஏன்னு வச்சுக்கோங்களேன். எம்பிஏ படிச்சுட்ருக்கேன். அதுக்காக நான் கிளாஸ் போயிட்டு, ஸோ அதனால தான் நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் அன்னைக்கு நான் உன்ன மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒண்ணு இருந்துச்சு. அண்ட் ப்ராஜெக்ட்டும் வந்துருச்சு. அது கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன்.
லேட் ஆனுச்சு. அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் அன்னைக்கு நைட்டு தான் நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ்! என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருக்கே. அந்த நாள் எப்படி மறக்க முடியும்? அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் அப்படி என்ன ஸ்பெஷல்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஒரு பேட் மூமெண்ட்ல நடந்த ஒரு குட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. புரியலன்னா பரவால்ல. எனக்கு புரியும். அது என்னோட மெமரபிள். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் பெர்சன பார்த்தேன். செக்யூர்ட் பெர்சன பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ என்ன சொல்ற வேதா? எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லுவாங்க அனு. "உனக்கு புரியவே வேணாமே விடு. நான் உன்கிட்ட ஒரு என்ன சொல்றது? நீ என் பக்கத்துல இருந்தப்போ எனக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. அந்த பசங்க என்ன ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண வரும்போது, நீ எனக்கு அங்க சப்போர்ட்டிவா இருந்தது எனக்கு இன்னும் தைரியமா இருந்துச்சு. ஸோ, அதனால அந்த சிச்சுவேஷன், அந்த இன்சிடென்ட் என்னால மறக்க முடியாது. அது ரொம்பவே என்னோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆன ஒரு டே. ஸோ, ஒரு பேட் மூமெண்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்ல ஒரு குட் மூமெண்ட்டா இருக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தானே நம்ம இப்போ இப்படி பேசிட்டு இருக்கோம். ஸோ, அந்த மூமெண்ட் இஸ் நாட் பேட். குட் பேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல பேட் குட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா, அதில 2மே எனக்கு நடந்திருக்கு. ஸோ, அதனால என்ன பொறுத்தவரைக்கும் அந்த நாள் நான் மறக்க முடியாத ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். பரவாயில்லையே! ஓகே அப்படிம்பாங்க. அவங்களுக்குள்ள அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு வேதா கேட்பாங்க. "ஏய் அனு என்ன யோசிக்கிற?" அப்படிம்பாங்க. நத்திங் நத்திங். சரி என்னோட அ ஆஃபீஸ் வந்துருச்சு. நான் இறங்கிக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. இவங்களும் அந்த ட்ராவல்ல அவங்க சொல்லுவாங்க இல்லையா? இந்த பேட் மூமெண்ட்டு, குட் மூமெண்ட்டு அதெல்லாம் அப்படியே நெனச்சு பார்த்துட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ஸோ, அதையும் நெனச்சு பார்த்துட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவங்க ஹேப்பி மூட்ல அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அதே மாரி ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீய பார்ப்பாங்க, ஸ்நாக்ஸ் குடுப்பாங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ, ஈவினிங் அகைன் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க தான் சொல்லியிருப்பாங்கல்ல, மோஸ்ட்லி நைட் டைம் தான் நான் வருவேன் அப்டின்ட்டு. ஸோ, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடா போயிட்டு, அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு, அந்த பார்க்குக்கு வந்துருவாங்க. அவங்க காலனில இருக்கிற பார்க்குக்கு வந்துருவாங்க. வந்துட்டு அவங்க பையன் கூட அவன் பையன் வந்து விளையாட வரும்போது, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்டின்னா, இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, அவங்க வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ, அவங்களும் பார்த்தீங்க அப்டின்னா, வந்ததும் இவங்க, "ஹாய் வேதா" அப்டின்னு சொல்லுவாங்க. "ஏய் அனு, என்ன இங்க ஜாலியா உட்காந்துட்டுருக்க?" "ஒண்ணும் இல்ல. ரூம்ல ஒரே போர். ஸோ, அதான் அப்டியே வந்தேன். இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். நீயும் கரெக்ட்டா வந்துட்ட. ஸோ, அதான் ஹாய் சொல்லிட்டு அப்டியே நான் கிளம்பலாம் அப்டின்னு பார்த்தேன்." "ஓ! அப்படியா? சூப்பர். வாயேன் ரூம் இருக்கே" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னது, "ரூம் வரைக்கும் வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "வா அப்படின்னு ஸ்ரீய பார்த்துட்டு போவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இருந்துட்டு, "கரெக்ட்டு தான் வரலாம். பட் இல்ல நான் இன்னொரு நாளைக்கு வரேன் வேதா. நான் போணும். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் பரவால்ல. வா வந்துட்டு போவ" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல நான் இன்னொரு நாளைக்கு வரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ப்ளீஸ் சொன்னா கேளு. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சர்ப்ரைஸா? என்ன?" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல இருக்கு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல வேதா சொன்னா கேளு" அப்படிம்பாங்க. "ஐயோ! நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. "ஒரே நாள்ல இது நடந்துச்சா?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா ஒரே நாள்ல தான் நடந்துச்சு. ஒரே நாள்ல இவ்வளோ மாற்றமான்னு கேட்டா, ஏன்னா பிகாஸ் அவங்களுக்குமே அவங்க பிடிச்சிருந்துச்சு. அ அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபோர்ட் அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்குள்ள அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மால்ல பேசிட்டு இருந்தது, அவங்க வெளில போம்போது, வரும்போது அவங்க கூட பேசினது. ஸோ, அப்பப்போ அந்த பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனால, கொஞ்சம் அவங்க வந்து க்ளோஸ் ஆயிடுவாங்க. அ அதனால வந்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, "நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. கைய பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போறாளா? இவளா? நேத்து நான் ஒரு வார்த்தை கேட்டதுக்கே மூஞ்ச அப்படியே வச்சுக்கிட்டா. இப்ப வீட்டுக்கு கூட்டு போறேன்ல, அதுவும் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்றா. ஒருவேளை வீட்டுக்கு கூட்டு போய் என்ன கும்ம போறாளோ? ஐய்யய்யோ! உருட்டுக்கட்டையில எதுவும் அடிச்சிருவாளோ? இவள நம்பி போலாமா வேணாமா? இவ உண்மையாலுமே நேத்து கேட்ட கேள்விக்கு கோவமா இருந்து, காலையில சமாதானம் ஆனாளா? இல்ல இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவள சாத்தலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காளா? புரியலையே! அன்பா கூப்பிடுறாளா? இல்ல
நம்மள வச்சு செய்யணும்னு கூப்பிடுறாளான்னு தெரிய மாட்டேங்குதே. இந்த மாதிரி அவங்க நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அனு கொஞ்சம் சேட்டைக்கார பொண்ணு அப்படின்ட்டு. ஸோ, அதனால இவங்க அவங்களோட மைண்ட்ல இப்படியெல்லாம் போகும். "அனு எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துரு. இவள பார்க்கறதுக்கு வேற கொஞ்சம் டெரரா இருக்கா. யார்கிட்டயும் வேற பேச மாட்டேங்கிறாளாம். நான் வேற இவகிட்ட வாலண்டரியா பேசிட்டு இருக்கேன். மேபி அடி இருக்குமோ? ஐயய்யோ! கடவுளே! எல்லாரையும் காப்பாத்துறியோ இல்லையோ, இந்த நிமிஷத்துக்கு என்ன காப்பாத்துப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டே போவாங்க. வீட்டுக்கும் வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் டோர் பெல் அடிப்பாங்க. அவங்க உள்ள இருந்துட்டு அம்மா அப்படின்னுட்டு ஓடிட்டு வருவா. ஓடி வரும்போது இவங்கள பார்த்தது, "ஹேய் டியூட்! நீ என்ன எங்க வீட்டு பக்கம்? வாவ்! சர்ப்ரைஸ்! நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ வருவ" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருப்பாங்க. அப்போ சொல்லுவான், "நான் எங்க அம்மாகிட்ட நேத்து தான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? டியூட வீட்டுக்கு கூப்பிடலாமா அப்படின்ட்டு. ஆனா எங்க அம்மா நேத்து வேண்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி கூட்டிட்டு வந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ உடனே அவங்க அம்மா வந்துட்டு, "டேய் போதும் நீ பேசினது. வரவங்கள ஃபர்ஸ்ட்டு வழி விடு. உள்ள கூட்டிட்டு போலாம்" அப்படி சொல்லுவாங்க. "ஓ! ஓ! ஓகே டியூட் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஸ்வீட்ஸ் அவன் உள்ள போனதும் ஓடி போயிட்டு ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்து குடுப்பான். அவங்க அம்மா. வீட்ல அவன் சின்ன பையன் இருக்கிற வீட்ல எப்பவுமே ஸ்நாக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ, அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ஸோ, எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அனு வந்துட்டு கேட்பாங்க, "வாவ்! வீடு சூப்பரா இருக்கு. நீங்க 2 பேர் மட்டும் தான் தனியா இருக்கீங்களா? உங்க கூட ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல அவங்க இந்த டைம்க்கு நான் வந்தா அவங்க கிளம்பிடுவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆனா நீ இப்ப தானே வர" அப்படிம்பாங்க. "ஆமா, அது கீழ போயிருக்கேன்னு எனக்கு கால் பண்ணிட்டு தான் போனாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்க வந்துருவாங்க. வந்ததும் "ஹாய் ஆன்ட்டி" அப்படிம்பாங்க. அனு அவங்களும் வந்துட்டு "ஹாய்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு "சரிம்மா வேதாம்மா நீங்க பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிங்கக்கா நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்கக்கா. தேங்க்ஸ்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள சின்ன சின்ன கம்யூனிகேஷன் போகும். அட் த சேம் டைம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? அது என்ன சர்ப்ரைஸ்? ஏது? அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. ஸ்டோரி கேட்டுட்டு நல்லா தூங்குங்க. நானும் தூங்குறேன். குட் நைட்.